27/3/2026 வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 13ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம் சமநோக்கு நாள் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, ஸ்ரீராம நவமி, உலக திரையரங்க தினம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. கூலிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். மீன லக்னம் இருப்பு 2 நாழிகை 33 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:15 மணிக்கு. கரணன் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 12:52 மணி வரை நவமி, அதன் பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று மாலை 5:48 மணி வரை புனர்பூசம், அதன் பின்பு பூசம். நாமயோகம் இன்று அதிகாலை 2:56 மணி வரை சோபனம், அதன் பின்பு அதிகண்டம். கரணம் இன்று அதிகாலை 1:54 மணி வரை பாலவம், அதன் பின்பு பிற்பகல் 12:52 மணி வரை கௌளவம், அதன் பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:14 மணி வரை அமிர்த யோகம், அதன் பின்பு மாலை 5:48 மணி வரை சித்த யோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று மாலை 5:48 மணி வரை கேட்டை, அதன் பின்பு மூலம். கேட்டை மூலம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்கள் ஏதாகிலும் இருந்தால் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் குரு, கடகராசியில் சந்திரன், சிம்ம ராசியில் கேது, கும்பராசியில் புதன், செவ்வாய் மற்றும் ராகு, மீனராசியில் சூரியன், சனி மற்றும் சுக்கிரன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அம்பாள் வழிபாடு பேரானந்தம் தரும். அதேமாரி எல்லா ராசிக்காராலும் புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாளையும் நாகர்களையும் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி நவ கிரகங்களில் உள்ள கலத்திரக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சுக்கிர பகவானை நெய்தீபமேற்றி வழிபாடு செய்ய சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். இன்றைக்கி ஸ்ரீராம நவமி, கண்டிப்பாக ராமபிரான வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் ஸ்ரீராம ஜெயம் எல்லாருமே 108 தடவை எழுதுங்கோ, அவ்வளோ நல்லது. ஏன்னா ராமர் சீதையை பிரிஞ்சு அங்கே இருக்கும்போது ராவணனை அழிச்சுடுறார். என்ன, ராவணனை அழிச்சோடனே இதை போய் சீதா கிட்ட போய் சொல்லு, வருத்தப்பட்ட சீதா சந்தோஷம் அடைவா, அதனால் போயிட்டு சொல்லுன்னு ஆஞ்சநேய சுவாமியை ராமர் அனுப்புகிறார். நேராக போகிறார். போயிட்டு அவர் சீதாதேவியை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுறார். ராமர் ஜெயிச்சுட்டார்னு சொல்லணும். ஆனால் எப்படி சொல்கிறது, நான் தழுக்கிறது, கண்ணில் தண்ணி அப்படியே கொட்டுறது, கொட்டுறது, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. உடனே என்ன பண்ணுறார், மண்ணில் எழுதுகிறார் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு எழுதுகிறார். முதல்ல ஸ்ரீராம ஜெயம் எழுதினது ஆஞ்சநேய சுவாமி தான். எழுதினோடனே சீதாதேவி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறார். ஆஹா, ராமர் ஜெயிச்சுட்டார் அப்படின்னு. சீதாக்கும் ரொம்ப உடனே பக்கத்தில் இருக்கிற வெத்தலை கொடி இருக்குது பாருங்க, அதுலேருந்து 2 வெத்தலை எடுத்து அப்படியே ஆசீர்வாதம் பண்ணுறார் ஆஞ்சநேய சுவாமிக்கு. அதனால தான் ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போடுறது, புரியுறதா? அதனால் ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போடுறது, ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது, இதெல்லாம் ரொம்ப பிரீத்தி. ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம். அதேமாரி ராமர் இருக்கையில் ஏது பயம். அதனால் ராமஜெயம் எழுதுங்க. ஸ்ரீராம ஜெயம் எழுதினாலே ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும். அதே சமயம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஏதாவது நடக்காமல் இருந்தது அப்படின்னா டக்குன்னு கல்யாண காரியம்லாம் அப்படியே மேலம் கொட்டும். சூப்பரான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். அன்பான மேஷ ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் என்றால், காலையில் மனதைரியமும் பிற்பகலுக்கு மேல் சுகங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் பாவத்தில் சந்திர பகவான் இன்றைக்கி குரு பகவானோடு சேர்ந்து அற்புதமாக இருக்கார். சாயந்தரம் அப்படியே பிற்பகலுக்கு மேல் அப்படியே ராசி மாதிரி உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற கேந்திரஸ்தானத்துக்கு வந்துடுறார். அற்புதம். அதேமாரி இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஒரு தெளிவாக ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அளவில் கண்டிப்பாக இருக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது அவளுக்கெல்லாம் ஒரு பெரிய தைரியம் கண்டிப்பாக கிடைக்கும். எடுக்கிற காரியங்களில் ஒரு வெற்றி கிடைக்கும். அதேமாரி பெண்களுக்கு இன்றைக்கி, அதாவது வேலைக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு டைம். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரே ஒரு சாக்லேட் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. ரிஷபராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? காலையில்
பொருளாதார முன்னேற்றமும் பிற்பகலுக்கு மேல் மனோதைரியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் பாவத்துக்கு பிற்பகலுக்கு மேல் இந்த சந்திர பகவான் அப்படியே ஓடி வந்துடுறார். அதுக்கு முன்னாடி காலையிலேருந்து பிற்பகல் வரைக்கும் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் பாவத்தில் குருவோடு சேர்ந்துருக்கிறது ரொம்ப விசேஷம். இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும். அதேமாரி சில விஷயங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் அருமையாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்குங்க. மனசில் இருக்கிற கவலைகள்லாம் குறைஞ்சி ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். அதேமாரி உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இன்றைக்கி அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? காலையில் அலைச்சலும் பிற்பகலுக்கு மேல் ஆதாயமும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களுடைய ஜென்மராசியில் இருக்கார். ஏற்கனவே குரு பகவானும் அங்கே இருக்கார். இருந்தாலும் கொஞ்சம் மனசில் சந்தோஷம் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். ஆனால் பிற்பகலுக்கு மேல் அந்த சந்திர பகவான் அப்படியே ராசி மாதிரி உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். சூப்பர். இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்களும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். காலையிலேருந்து பிற்பகல் இருக்கலாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சரியா? இந்த காலையில் டிஃபன் சாப்பிட்றது அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கிறது நல்லது. உடம்புக்கு ஒத்துக்காத ஒரு ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு சில முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் வச்சு பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க. மடித்து அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. கடகராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? காலையில் செலவும் மாலையில் சிறிய சந்தோஷமும் உண்டாகக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி சந்திர பகவான் உங்களோட அயனசயன பகஸ்தானம் அப்படியே 2ஆம் பாவத்தில் இருக்கார். கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும். மருத்துவ செலவுகள் கூட இருக்கலாம். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சரியா? மருத்துவ செலவுகள் வராது. மற்றபடி பிற்பகலுக்கு மேலே அவருடைய ராசி மாதிரி உங்களோட ஜென்மராசிக்கு வந்துடுறார். ஓரளவுக்கு பரவாயில்லை இன்றைக்கி. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கும்னாலும் கொஞ்சம் மனசில் அப்படியே குழப்பம் இருந்துட்டு இருக்கும். கவலைப்படாமல் கவனமாக இருங்கோ. இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம். கலைத்துறை நண்பர்களுக்கும் கண்டிப்பாக வாய்ப்புகள் வந்து சேரலாம். படிக்கிற குழந்தைகள் இன்றைக்கி ரொம்ப நன்னா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும். இன்றைக்கி உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டியது துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. சிம்மராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? காலையில் வரவும் பிற்பகலுக்கு மேல் செலவும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி காலையில் சந்திரபகவான் உங்களோட லாபஸ்தானம் அப்படியே 11ஆம் பாவத்தில் குருவோடு சேர்ந்துருக்கார். அற்புதமான ஒரு வரவு இன்றைக்கி கண்டிப்பாக இருக்குங்க. பிற்பகலுக்கு மேலே இந்த சந்திர பகவான் ராசி மாறி உங்களோட எங்கே வரப்போகிறார்? அயனசயன போகஸ்தானம். அதனால் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கலாம் இன்றைக்கி. ஆனால் காலையிலேருந்து ரொம்ப சந்தோஷமான செய்தியெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. உத்தியோகம் தொழில் வியாபாரம்லாம் இன்றைக்கி நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப நன்னா படிப்பேன். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியது சரபேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. கன்னிராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? காலையில் பொறுப்பும் பிற்பகலுக்கு மேல் சிறப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படின்னு 10ஆம் பாவத்தில் குருவோடு சேர்ந்துருக்கார். கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கலாங்க இன்றைக்கும். ஆனால் பிற்பகலுக்கு மேல் இந்த சந்திரபகவான் எங்கே வராருன்னா உங்களோட லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் பாவத்துக்கு வந்து ஒரு லாபாதிபதி. அற்புதமான ஒரு முன்னேற்றம் இன்றைக்கி. ஆக மொத்தத்தில் இன்றைக்கி கொஞ்சம் கடுமையான வேலை நெருக்கடிகள் இருந்தாலும் அதை அற்புதமாக சமாளிக்கக்கூடிய ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. உத்தியோகத்திலும் சரி தொழில் வியாபாரத்துலையும் சரி. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மட்டும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் இன்றைக்கி கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். படிக்கிற குழந்தைகளை இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும்.
கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியது எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? காலையில் மனதைரியமும் பிற்பகலுக்கு மேல் பொறுப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் பாவத்தில் இருக்கார். பிற்பகலுக்கு மேலே அப்படியே ஜீவனஸ்தானத்தில் குவிச்சுடுறார் ஜீவனாதிபதி. ஸோ ஓகே, இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். உத்தியோகத்தில் வேலை பளுலாம் கொஞ்சம் குறையுங்க. தொழில் வியாபாரமும் நல்லபடியாக இருக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். இன்றைக்கி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அவங்க எதிர்பார்த்த அந்த சீட்டு அது இது அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி தொழிலதிபர்கள்லாம் ரொம்ப சிறப்பாக செயல்படுவீங்க. இன்றைக்கி கலைத்துறை நண்பர்களுக்கும் வாய்ப்புகள் சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். படிக்கிற குழந்தைகள் இன்றைக்கி ஓரளவுக்கு சுமாராக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் கவனமாக படிக்கணும். சரியா? இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சலசலப்பும் பிற்பகலுக்கு மேல் மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி சந்திர பகவான் உங்களோட அஷ்டம ராசியில் குருவோடு சேர்ந்துருக்கார். சந்திராஷ்டமம் இன்றைக்கும் இருக்குது. ஆனால் பிற்பகலுக்கு மேல் அப்படியே ராசி மாறி உங்களோட பாக்கியஸ்தானம்ங்கிற 9ஆம் பாவத்துக்கு வந்துடுறார் பாக்கியாதிபதி. அற்புதமான ஒரு முன்னேற்றம். இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப கேர் எடுத்துக்கணும். புரியுறதா? உங்களுக்கு என்ன சாப்பாடு ஒத்துக்கலையோ அதை சாப்பிடக்கூடாது. கரெக்டாக? அடுத்தபடியே இன்றைக்கி உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் நிதானமான போக்கை கடைப்பிடிப்பது உச்சிதம். இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். சரியா? அதுமாரி விளையாட்டுத் துறையில் இருக்கிற குழந்தைகள்லாம் விளையாடும்போது ரொம்ப கவனமாக விளையாடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியது சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, காலையில் கலகலப்பும் பிற்பகலுக்கு மேல் சலசலப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட கலத்திர பாவம் அப்படிங்கிற 7ஆம் பாவத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். பிற்பகலுக்கு மேலே அப்படியே ராசி மாறி உங்கள் அஷ்டமாதிபதி அஷ்டம ராசிக்கு வந்துடும். சந்திராஷ்டமாக ஆரம்பிச்சுடுறது. சரியா? பிற்பகல் வரைக்கும் எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். அதுக்கப்புறம் கவனமாக இருக்கணும். புரியுதா? இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு ஓரளவுக்கு வாய்ப்புகள் சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக சேரும். இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஓரளவுக்கு சிறப்பு உண்டு. அப்படின்னாலும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. சரியா? அதேமாதிரி விளையாட்டுத்துறையில் இருக்கிற குழந்தைகள்லாம் இந்த பிற்பகலுக்கு மேல் விளையாட ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது கவனமாக இருந்தால் ரொம்ப விசேஷம். மற்றபடி இன்றைக்கி ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க. தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9. மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? காலையில் ஆற்றலும் பிற்பகலுக்கு மேல் கலகலப்பும் நிறைந்த நாள். சந்திர பகவான் இன்றைக்கி பகிர்ண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் பாவத்தில் குருவோடு சேர்ந்திருக்கார். கொஞ்சம் உத்தியோகத்தில் வேலை நெருக்கடிகள் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும். ஆனால் சாயந்தரம் அப்படியே பிற்பகலுக்கு மேல் இந்த சந்திர பகவான் ராசி மாதிரி கலத்திராதிபதி உங்கள் கலத்திர ஸ்தானத்துக்கு வந்துடுறார். நல்ல சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்றைக்கி ரொம்ப நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் இன்றைக்கி அற்புதமாக நிறைவேறும். அதாவது ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்றைக்கி உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்திலும் சரி நீங்கள் கொஞ்சம் கடுமையாக தான் பாடுபடுவீங்க. அதுக்குண்டான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் குறையும். அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்கலாம். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கிரதை எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியது குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. கும்பராசினர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? காலையில் உற்சாகம் பிற்பகலுக்கு மேல் ஆற்றலும் நிறைந்த நாள். சந்திரபகவான் உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் பாவத்தில் குருவோடு சேர்ந்திருக்கார். பிற்பகலுக்கு மேலே அப்படியே வெளியில்
எங்கே வரார்? உங்களோட பகைருண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் பாவத்துக்கு வந்துடுறார், 6ஆம் பாவத்து அதிபதி. அதனால் கொஞ்சம் வேலை நெருக்கடிகள் இருக்கலாம். ஆனால் காலையிலேருந்து பிற்பகல் வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல செய்தியெல்லாம் கிடைக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமான ஒரு சூழல். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அதேமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அமையுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நியூஸ் ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியது எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. மீன ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? காலையில் உற்சாகமும் பிற்பகலுக்கு மேல் மன சந்தோஷமும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் பாவத்தில் குருவோடு சேர்ந்திருக்கார். சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். ரியல் எஸ்டேட்காரர்களுக்குலாம் இன்றைக்கி ரொம்ப அற்புதமான ஒரு நாளுங்க. காலையிலேருந்து பிற்பகலுக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் சாதிச்சுக்கலாம். மற்றபடி இன்றைக்கி பங்குச்சந்தை அப்படிங்கும்போது ஏற்றம் இறக்கம் நிறைந்ததாக தான் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். மற்றபடி இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும். அரசியல்வாதிகள்லாம் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். மீனராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் வச்சு அடித்து பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியது ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8.